இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ah
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்றை நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிடி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 28வது ஞாயிற்றுக்கிழமை. இதை வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியில் வந்த நீ அந்த ஒரு ஆளா அல்லது 9 ஆட்களில் ஒருவனா ஒருத்தியா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக. நன்றி கெட்ட உலகத்திலே வளர்கின்ற நாம் வாழ்க்கையால், வார்த்தையால் நன்றி உள்ள மக்களாக வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு ஒரு நற்செய்தியாக, தேவையான ஒரு வாழ்க்கை முறையாக சுட்டி காட்டுகிறார். ஏதோ நம்ம மாலில் அல்லது மளிகை கடையில் போகும்போது லிஸ்ட்டு கொண்டு போகிறது போல் ஒரு லிஸ்ட்டை நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட கொண்டு போகிறது உண்டு. அவர் அப்பப்போ தேவைப்படுறத கொடுப்பார், அவ்வளோதான். ஒரே அடி எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை, ஆனால் கொடுப்பார், கொடுத்துருக்கார், இன்னும் கொடுப்பார். கடவுளிடத்தில் நாம் பல விண்ணப்பங்களை வைத்து நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். நாம் கேட்பதை பெற்றுக்கொண்ட பிறகு அங்கதான் பிரச்சனை இருக்கு. நமது மனநிலை அப்படியே மாறுது பாருங்க. இன்றைய நற்செய்தி நமக்கு தரக்கூடிய செய்தியாகத்தான் இது இருக்கிறது. தேவை இருக்கிற போது ஓயாமல் கடவுளை தேடுகிற நாம், தொந்தரவு செய்கிற நாம், நமது தேவை நிறைவேறிய பிறகு கடவுளை நாடாதவர்களாக இருப்பதுதான் இன்றைய உலக நீதி. கடவுளை மட்டுமல்ல, நம்மளை போல மனுஷங்களையும் தான். அவங்களுக்கு தேவை நடந்து முடிஞ்சிட்டுன்னா நீ போய, இதுதான் இன்னைக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நன்றி கெட்ட தனம். கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க பெற்ற பின் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்குற சமயத்தில் அது கேட்குற சமயத்தை படுற பாடு இருக்குதே. ஆனால் எல்லாம் வாங்கின பிறகு நன்றி கெட்ட தனத்திலே வாழுகிறோம். ஒரு பொருளை வாங்குவதற்கு எப்படி என்று சொன்னால், கடவுள் அருளை வாங்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது எவ்வளோ பாவம், எவ்வளோ ஒரு குற்றம் அது.
10 தொழுநோயாளர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். பாருங்க, தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர் இயேசு வாழ்ந்த சமயத்தில் எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்டார் என்பது அவர்கள் அனுபவித்திராத ஒன்றல்ல. முழுமையாக அவங்களுக்கு தெரியும், அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை நாடி தேடி வருகிற போது மனம் கசிந்துருகி மன்றாடுகிறார்கள், ஐயா எங்கள் மீது மனமிறங்கும். இப்படி எத்தனை பேர் நம்ம கத்துறோம் நினைக்கலாம். கத்தி கத்தி அவர் மனமிறக்கத்தில் இரக்கத்தில் எவ்வளோ வாங்கிக்கிறோம். ஆனால் காட்டு பிராண்டித்தனமாக நெஞ்சத்தில் ஒரு ஈரம் இல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் திரிகிறோமே. அவர்களது பரிதாப நிலையையும் இந்த சத்தம் எடுத்துரைக்கிறது. அவர்கள் குணமடைந்த பிறகு, அவர்களின் வாழ்வே மாறிவிட்ட பிறகு, அவர்களின் பழைய வாழ்வை நொடிப்பொழுதில் மறந்து விடுகிறார்கள். இதுதான் நமக்கு வெட்கமாக இருக்கிறது. மீண்டுமாக இந்த உலகம் சார்ந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக குடிகொண்டு விடுகிறது. அந்த நோய் அவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் முழுமையாக கற்றுத்தரவில்லை. நன்றி இல்லாதவர்களாக மாறிக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. நம்மிலே பல பேருக்கும் நொடி பொழுதில் மாறக்கூடிய பச்சோந்திகளைப் போலத்தான் இடத்திற்கு தகுந்தாற் போல சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தாங்கள் உயர்வதற்கு காரணமாக இருக்கிற பலரை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னை எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு இல்லங்களில் தள்ளப்படுகிறாங்க. அவங்களுடைய தியாகம் என்ன, உறவு என்ன, வழிகாட்டுதல் என்ன, உடனிருப்பு என்ன, உதவி என்ன, எல்லாத்தையும் இந்த பெற்றவங்க பிள்ளைங்க மறந்துடுறாங்களே. நாம் அவர்களாக இருந்தால் மாறுவதற்கு கடவுளின் அருளை நாம் வேண்டுகின்ற சூழலில் நன்றி உள்ள பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கலிலேயாவிற்கும் சமாரியாவிற்கும் இடையேயான எல்லை பகுதியிலே இருக்கிறார். அப்போது 10 தொழிலாளர்கள் வர சந்திக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் சமாரியர். நமக்கு நன்றா தெரியும், யூதர்களும் சமாரியர்களும் பரம எதிரிகள். ஆனால் இங்கே அவர்களுக்கு ஏற்பட்டுகிற நோயினால் ஒன்றிணைகிறார்கள். சில சமயங்களில் எதிரிகள் நண்பர்களாக மாறுவது போல. இந்த சுனாமி வந்த சமயத்தில் எல்லா மிருகங்களும் கடற்கரையிலேருந்து உள்ளே ஓடிச்சு. அதுகளுக்கு தெரியும், மனுஷங்களை விட நல்ல நல்ல மிருகங்கள். காடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிற போது மேட்டு பகுதியை நோக்கி விலங்குகள் ஓடி தங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அப்போது எல்லா விதமான விலங்குகளும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இருக்குமா. தேவையின் பொருட்டு தங்களுக்குள்ளாக இருக்கிற வேறுபாட்டினை மறந்து ஒற்றுமை. அதே போலத்தான் இங்கேயும் மனிதர்கள் காணப்படுகிறார்கள். சமூகத்திலே இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமை மோசமானது. அதை அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் அதன் சோகமும் வேதனையும். இங்கே தங்களின் நோயின் பொருட்டு தொழில்நோயாளர்கள் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுதான் அவர்களின் கடைசி முயற்சி. வாழ்வை வெறுத்து போய்விட்டு அவர்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். தொழில்நோயாளர்களை கண்டாலே ஓடிவிடும் மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் இயேசு அவர்களை அன்போடு அரவணைக்கிறார், பார்க்கிறார். அவர்களுக்கு கனிவான வார்த்தைகளால் அவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். இந்த சமூகத்தின் பார்வையிலே ஒதுக்கப்பட்ட மக்களை, புறந்தள்ளப்பட்ட மக்களை இயேசு அரவணைக்கிறார். இதயத்திலிருந்து அரவணைக்கிறார், உடலில் இருந்தில்ல. அந்த அரவணைப்பிற்கு நன்றி இல்லாததை அந்த தொழில்நோயாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நன்றி உணர்வு அற்ற நிலையில் தான் இன்றைய மானுட சமுதாயம் இருக்கிறது. 10 மாதங்களாக பெற்று வளர்த்த தாயை வயதான பருவத்தில் பாரமாக நினைக்கிறது இன்றைய இளைய சமூகம் என்று வாயார நாம் பட்டிமன்றங்களிலே பேசுகிறோம். தாயின் அரவணைப்பு மட்டும் ஒரு நாள் கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இருந்திருக்க மாட்டோம். நமக்காக நம்மை மகிழ்விப்பதற்காகவே இது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது பெற்றோருக்கு நாம் மாற்ற வேண்டிய கடனையும் நாம் செய்ய வேண்டும் என்றவர்களா. எனவே நன்றி உணர்வை பொறுத்த அளவில் இயேசுவின் போதனை தெளிவாகவே இருக்கிறது. நாம் நன்மைகள் செய்யும் போது பலனை, பாராட்டை, நன்றி எதிர்பாராது செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நமது கடமை, நம்மேல் சுமத்தப்பட்ட பழு. மேலும் நாம் செய்கின்ற நன்மைகளின் ஊற்று இறைவனிடமிருந்தே வருகிறது. எனவே நமக்கென்று சொந்தம் கொண்டாட எதுவுமில்லை. ஆனால் பிறரிடமிருந்து நாம் பெறுகின்ற நன்மைகளுக்கு நாம் மறவாமல் நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த நன்மை நமது உரிமை அல்ல, மாறாக இறைவனின் அருள் மேலிட்டால் அருளப்பட்ட கொடை. ஆமேன். மன்றாடுவோமாக. நன்மைகளின் நாயகனே ஆண்டவரே இயேசுவே, போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் நீர் காட்டுகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் கேட்டும் கேளாமலும் தகுந்த வேளைகளிலே தேவை கேட்டார் போன்று எங்களுக்கு தருகின்ற உடைய அருள் நன்மைகளுக்காக நாங்கள் வாழ்வாலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து கொடைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆசைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நல்ல மனிதர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நன்றி. அந்த உறவுகளின் வழியாக நீர் தருகின்ற மகிழ்ச்சி, நிறைவு, வளர்ச்சி
நன்மைகளுக்காக நன்றி. நாங்கள் எந்நாளும் உமக்கு நன்றியவர்களாக வாழ் வரத்தை எங்களுக்கு தாரும். அதே வேளையிலே பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரே எங்கள் மீது மனமிறங்கு என்று தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அனைத்து மக்களுடைய தேவைகளையும் கண்பாரும். வாகனம் வாங்குவதற்காக முயற்சி எடுக்கின்றவர்கள், நோய்களால் பாதிக்கப்பட்டு நோய் தீர்வதற்காக முயற்சி எடுக்கின்றவர்கள், மறுவாழ்விலே ஈடுபட்ட மக்கள் மறுவாழ்விலே மகிழ்ச்சியோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக, அதே போன்று நல்ல படிப்பிற்காக, நல்ல உறவுக்காக, நல்ல ஒழுக்கத்திற்காக, நல்ல வளர்ச்சிக்காக, கடன் தீர்வதற்காக, பண கஷ்டங்கள் மறைவதற்காக, கடன் தொல்லைகள் போவதற்காக மன்றாடுகிற யாவருக்கும் உடைய கனிவான அருளை தந்து நன்றியுள்ள மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
எனது உடலும் உணர்வும் உறவும் நன்றி 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 என்று சொல்லும். எனது மனமும் குணமும் திறனும் நன்றி 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 என்று சொல்லும். எனது இதயமும் இலக்கும் அறிவும் நன்றி என்று பாடுமே. எனது புன்னகை தெளிவும் தேடலும் நன்றி என்று பாடுமே. என்றும் உன்னை நன்றி என்று பாடும், என்றும் உன்னை நன்றி என்று பாடும். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். இயற்கை வளமும் பறவை விலங்கினம் நன்றி 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 என்று சொல்லும். மீனும் நீரும் வானும் கோள்களும் நன்றி 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 என்று சொல்லும். நிலமும் கடலும் காற்றும் கலைகளும் நன்றி என்று பாடுமே. மழையும் நெருப்பும் மனித இனமும் நன்றி என்று பாடுமே. என்றும் உன்னை நன்றி என்று பாடும், என்றும் உன்னை நன்றி என்று பாடும். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். நேய நினைவோடு நிதமும் காப்பதனால் நேச நன்றி என்பேன். என் நிறைவா உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். உன்னில் ஒன்று சொல்ல வந்தேன், உள்ளம் ஒன்றை சொல்லி மகிழ்வேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.